ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பின் பீயிங் இதை பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம டு பி பத்தி பார்த்தோமா, இன்னைக்கு பின் பீயிங் இதை பத்தி பார்க்க போறோம். இதை எல்லாருமே பீன் அப்படின்னு ஸ்பெல் பண்றீங்க. இதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னா பின், அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டு பி பீன், ஓகே, அதாவது பின். பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட டு பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா பின். யூஸ்டு ஆஃப்டர் ஹேவ் ஹேஸ் ஹேட். இந்த பின்னுங்கிற வேர்டு நம்ம எதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹேவ் ஹேஸ் ஹேட் இதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண போறோம். பீயிங் பாருங்க, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் டு பி. டு பியோட பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் பீயிங். யூஸ்டு ஆஃப்டர் இஸ் ஆர் பேக் வாஸ் இதுக்கு அப்புறம் தான் நம்ம பீயிங் யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆம் பீன் ஹியர் இப்படின்னு சொல்லக்கூடாது, இது ராங், ஓகேவா. ஐ ஹாவ் பீன் ஹியர், ஐ ஹாவ் பீன் ஹியர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ட், ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். ஐ ஹாவ் பீன் ஹியர் அப்படிதான் சொல்லணும், ஓகேவா. ஹாவுக்கு அப்புறம் தான் பீன் யூஸ் பண்ணணும். ஆமுக்கோ இஸ்ஸுக்கோ ஆருக்கோ வாஸ் வேருக்கோ அப்புறம் பீன் யூஸ் பண்ணக்கூடாது. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின், have been, has been, had been இத பத்தி பார்க்க போறோம், ஓகேவா. She has been painting the room since I woke up in the morning. அவ பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாள் ரூம. since I woke up in the morning னா காலையில எழுந்தது வரைக்கும் அவ இருந்து. சின்ஸ்னா என்ன, இருந்து அவள் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏன் நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க நைட்ல இருந்தோ இல்ல காலையில ஆகிறதுக்கு கொஞ்சம் மணி நேரங்களுக்கு முன்னாடியில இருந்தோ அவங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ரூம். அப்போ பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனை ப்ரெசன்ட்லயும் நம்ம கொண்டு வரோம் இல்லையா. அவ வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டிருந்தால் நம்ம வேக்கப் ஆகிற வரைக்கும், நான் காலையில எழுந்துற வரைக்கும் சொல்றாங்கல்ல. ஸோ சி ஹேஸ் பீன் ஒரு பெயிண்டிங் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க சி ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க சி வந்திருக்கனால ஹேஸ் யூஸ் பண்றோம். இங்க ஹி சி இட் இதெல்லாம் வந்தா ஹேஸ் பீன் அப்படின்னு போடணும். இங்க ஐ வி தே யூ எல்லாம் வந்தா ஹேவ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல, ஓகேவா. யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் சின்ஸ் மார்னிங். மார்னிங்ல இருந்து நீ ஹார்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய், ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. இப்போ யூ வந்திருக்கனால ஹேவ் பீன் யூஸ் பண்றோம். ஹேவ் பீன் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மார்னிங்ல இருந்து அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ பாஸ்ட்ல இருந்து, மார்னிங்கிறது பாஸ்டா இருக்கும், இப்போ லஞ்ச் டைம் ஆயிருக்கலாம். ஸோ பாஸ்ட்ல இருந்து இப்போ லஞ்ச் டைம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற நேரத்துல நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்னும் ரொம்ப சிம்பிளா என்னன்னா இட் இஸ் ரைனிங் ஹெவிலி. இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தானே. இஸ் ரைனிங் அப்படின்னு போட்டிருக்கோம், மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி, கொஞ்ச நேரமா மழை பெய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த வேர்டை யூஸ் பண்ண போறோம். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்னு. மழை 5 நிமிஷமா பெஞ்சுக்கிட்டு இருக்கோ இல்ல 10 நிமிஷமா பெய்து கொண்டிருக்கிறதோ, சரியா. அப்போ அந்த நேரத்துல இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்னு நீங்க யார்ட்டையாவது சொல்றீங்க அப்படின்னா மழை ஒரு கொஞ்ச நேரமா ஒரு 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பெஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் மீனிங், ஓகே. இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நோ மழை பெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நீங்க இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலின்னு சொல்லலாம், மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. 5 நிமிஷமா பெஞ்சிட்டு இருக்கு 10 நிமிஷமா பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்னு சொன்னா போதும், ஓகே. பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனை ப்ரெசன்ட்லயும் நீங்க கண்டினியூ ஆச்சுன்னா அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பின் பாருங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு. யுவர் மணி ஹேஸ் பீன் ரீஃபண்டட், ஓகே. இது வந்து ரீஃபண்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், V3 ஃபார்ம் தான் ரீஃபண்டட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியா. இது பாசிவ் வாய்ஸ் படி, அதாவது பர்சிவ் வாய்ஸ்னா நமக்கு தெரியும், கல்லணை வந்து கரிகாலனார் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பட்டது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க சொல்லும் போது இது இவரால் செய்யப்பட்டதுன்னு யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இதை செய்ய போறோம். யுவர் மணி ஹேஸ் பீன் ரீஃபண்டட், உங்க மணி வந்து ரீஃபண்ட் செய்யப்பட்டது.
the money has been credited. உங்களுக்கு கிரெடிட் செய்யப்பட்டது. the money. your payment has been successfully credited. உங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லியா கிரெடிட் ஆகப்பட்டது, கிரெடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம has been, have been யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இங்க has been யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா your money, the money, your payment அப்படின்றதுனால has been யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு விஷயம் இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்றோம், been யூஸ் பண்றோம். had been பாருங்க, இது past இல்லையா? had வந்திருக்கனால past. the bar had been closed before we reached there. இதுக்கு என்ன மீனிங்? நாங்க பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாங்க அங்க போறதுக்கு முன்னாடி. இதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? the bar, இந்த had been இல்லாம இதை ஸ்பெல் பண்ணி பாருங்க. the bar closed before we reached there அப்படின்னு வாச்சு பாருங்க. இது எந்த மீனிங்ல எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த had been போடுறப்பதான் இதோட ஆக்சுவல் மீனிங்கே நமக்கு தெரியும். the bar had been closed before we reached there. இதுக்கு என்ன had யூஸ் பண்ணும்போது இந்த மீனிங் எப்படி மாறுது அப்படின்னா, நாங்க ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் பத்தி சொல்ல போறோம் இல்லையா? ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் சொல்றேன். ஓகே, க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்கு, இங்க ரீச்டுன்னு இருக்கு. ரெண்டுமே பாஸ்ட் இல்லையா? ஸோ ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லையும் இன்னொன்று பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் இருக்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் இருக்கணுமா? இதுதான் சிம்பிள் பாஸ்ட். செகண்டா வர்ற சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் நடந்த சிச்சுவேஷன் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும் இருக்கணும். had யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு had யூஸ் பண்ணணும், செகண்ட் நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனை நீங்க தொடர்ந்து சொல்லும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறீங்க. அதுவும் had யூஸ் பண்ணி, செகண்ட் வந்து பாஸ்ட்ல யூஸ் பண்ணி சொல்ல போறீங்க. the bar had been closed before we reached there. நாங்க அங்க வர்றதுக்கு முன்னாடியே the bar-ஐ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாஸ்ட் ரெண்டு ஆக்ஷனை சொல்ல போறீங்க. ஸோ had யூஸ் பண்ணி சொல்றோம். I had been reading books for 5 months. இங்க என்ன வந்திருக்கு? had been reading. past perfect continuous, ing வந்திருக்கா? continuous. அப்போ இதுக்கு என்ன மீனிங்? நான் 5 மாதங்களா புக்கை ரீட் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றது, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, had been reading books for 5 months. இதுக்கு என்ன மீனிங்? I had been reading books for 5 months அப்படி சொல்லும்போது பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் தான், ஆனா ப்ரெசன்ட்ல இப்போ நீங்க புக்கை ரீட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனிங். ஓகேவா? இந்த had been யூஸ் பண்ணும்போது மீனிங் வேற மாதிரி மாறிடும். I had been reading books for 5 months அப்படின்னு சொல்லும்போது இது பாஸ்ட்ல நடந்ததா போயிடும். இப்போ ப்ரெசன்ட்ல நீங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு அதுல புரிஞ்சிடும் பாருங்க. I have been working as a teacher for 7 years. I had been working as a teacher for 7 years. இதுக்கு ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படிதான் பார்க்க போறோம். ஒரு இதுல have been யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இதுல had been யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? I have been working as a teacher for 7 years அப்படின்னா நான் 7 வருஷமா டீச்சரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மீனிங் இல்லையா? இதுக்கு I had been working as a teacher for 7 years அப்படின்னா had யூஸ் பண்ணியிருக்கனால I had been working as a teacher for 7 years. நான் 7 வருடங்களாக டீச்சரா ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு மீனிங் ஆயிரும். சரியா? இப்போ இல்ல, அந்த மாதிரி மீனிங் ஆயிரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. பாஸ்ட் இது இப்போ now, அப்போ ஃபியூச்சர், இது ப்ரெசன்ட் இல்லையா? பாஸ்ட்ல 7 வருஷமா அப்படி சொல்லும் போது பாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெசன்ட்லயும் நீங்க டீச்சர் தான், ஃபியூச்சர்லயும் நீங்க டீச்சர் தான். ஓகேவா? அப்போனா I have been working as a teacher for 7 years அப்படின்னு சொல்ல போறீங்க. செகண்ட் ஒன் பாருங்க, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்.
பாஸ்ட்ல நீங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இடையிலயே அது குவிட் பண்ணிட்டீங்க, சரியா? இல்ல நீங்க டீச்சரா இல்ல, 7 இயர்ஸ் வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிருது. ப்ரெசென்ட்ல இல்ல, ஃபியூச்சர்லயும் நீங்க இல்ல, ஏன்னா நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஹேட் பீன் சொல்லிட்டீங்க. அப்போ இப்ப டீச்சரா இல்ல, நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது டீச்சர் வேலையில இருந்து நின்றுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஐ ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டில் நவ், பாஸ்ட்ல இருந்து ஸ்டில்லும் நீங்க அதே தான், ப்ரெசென்ட்லயும் நீங்க அதே தான் அப்படின்னா ஹேவ் பீன் இல்லைன்னா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். இல்ல பாஸ்ட்ல நான் இப்படி இருந்தேன் இப்போ இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பீயிங். பீயிங் பாருங்க, பீயிங்னா என்ன? கண்டினியூஸ் தானே. ரயான் இஸ் பீயிங் நைஸ் டு த பெக்கர். பெக்கர்கிட்ட ரயான் வந்து நைஸா நடந்து கொண்டிருக்கிறான். பீயிங் அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நைஸா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது பீயிங் நைஸ் டு த பெக்கர் அப்படின்னு சொல்லலாம். த டாக் இஸ் பீயிங் நாட்டி. த டாக் வந்து நாட்டியா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. பீயிங் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கு, ஆனா எப்பவுமே அது நாட்டியா இல்லை. ஆனா இப்ப கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க, நாட்டியா இருக்கு அப்படின்னா டாக் இஸ் பீயிங் நாட்டி, நாட்டியா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஹி வாஸ் பீயிங் வெரி அக்ரெசிவ். வாஸ் பீயிங் ஓகேவா, பாஸ்ட். அவன் வந்து அக்ரெசிவா நடந்து கொண்டிருந்தான். நான் அப்ப நான் பாஸ்ட்ல நடந்ததை சொல்ல போறோம். எப்படின்னா கண்டினியூஸா. இப்போ அவனும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு அவன் இப்படி நடந்துகிட்டான்ப்பா நான் பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஹி வாஸ் பீயிங் வெரி அக்ரெசிவ். நான் இந்த விஷயத்த சொல்றேன், அவன் இப்படி அக்ரெசிவா நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹி வாஸ் பீயிங் வெரி அக்ரெசிவ். த லெட்டர்ஸ் ஆர் பீயிங் டெலிவர்டு. லெட்டர் வந்து டெலிவர் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் போது ஆர் பீயிங். இங்க இஸ் போடக்கூடாது, ஏன்னா த லெட்டர்ஸ் வந்திருக்கனால ஆர் பீயிங் போட்டிருக்கோம். த லெட்டர் அப்படின்னு வந்தா இஸ் பீயிங் அப்படின்னு சொல்லணும். யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். அவன் எப்பவுமே செல்ஃபிஷ் இல்ல. யூ ஆர் செல்ஃபிஷ் அப்படின்னா அவன் எப்பவுமே செல்ஃபிஷ் தான் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ்னா இப்போ ஜஸ்ட் நவ் நீ வந்து செல்ஃபிஷா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பீயிங் யூஸ் பண்றது காரணம் இப்போ அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நவ் இந்த இது செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது தான் பீயிங் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிடாதீங்க. யூ ஆர் பீயிங் செல்ஃபிஷ். நான் வந்து இந்த செயல்ல நீ பீயிங் செல்ஃபிஷ், நீ இப்படி செல்ஃபிஷா நடந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே செல்ஃபிஷ் இல்ல, இப்போ நீ வந்து செல்ஃபிஷா நடந்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லும் போது பீயிங் யூஸ் பண்ணலாம். யுவர் ரூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். எப்படி? பாசிவ். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு செயல் செய்யப்படுகிறது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லும் போது பாசிவ் வாய்ஸ் இல்லையா? யுவர் ரூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. உங்க ரூம் வந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம், வேற யாரோ. ஸோ இது யுவர் ரூம் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. த சாஃப்ட்வேர் இஸ் பீயிங் அப்டேட்டட். அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறது. சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். ஓகேவா? நம்மளோட வீடியோக்கு கீழே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதற்கான வீடியோ தான் இது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மை பஸ் ஹேஸ் லெஃப்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பஸ்ஸு போயிடுச்சு, ஹேஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை, சரியா? அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியாக இருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாக கூட இருக்கலாம். அது லெஃப்ட் ஆயிடுச்சு, ஸோ மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறோம். அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஜஸ்ட் நவ் நடந்து முடிந்த செயலாக இருக்க வேண்டும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மீனிங் மை பஸ் ஹேட் லெஃப்ட். இதற்கும் நம்மளோட பஸ்ஸு போய்விட்டது அப்படின்னு தான் மீனிங். ஏன் இங்கே ஹேட் லெஃப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது 2 சுச்சுவேஷனை நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். மை பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ அரைவ்ட் அட் த ஸ்டாப். இப்போது 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஆயிடுச்சு ஒன்று, அரைவ்டு அப்படின்னு பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கா? ஸோ 2 பாஸ்ட் ஆக்ஷனை ஒரே சென்டென்ஸில் நம்ம பேசும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். மை பஸ் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ அரைவ்ட் அட் த ஸ்டாப். இதில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனுக்கு ஹேட் யூஸ் பண்ணியும் செகண்ட் வர ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட்லையும் இருக்கணும். இதை விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க். அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
ஏன்னா இப்போ தான் உங்கள் ஹோம்ஒர்க்கை ஜஸ்ட் நவ் அதாவது முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இதையே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும் அப்படின்னா 2 ஆக்ஷனை நம்ம சேர்த்து சொல்லணும். அதாவது ஐ ஃபினிஷ்டு அதுக்கு பதிலாக ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் பிஃபோர் மை மாம் அரைவ்டு. அந்த மாதிரி 2 பாஸ்ட் ஆக்ஷனை சேர்த்து சொல்லணும். இன்னைக்கான ஹோம்ஒர்க், ராகுல் does an amazing friend before Ria came in his life. All books are does scanned. இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமா இருந்திருந்தா லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.